விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து நம்ம அரசூர் வழியாக கடத்தூர் வரோம்லங்க, அந்த கடத்தூர் ஏரியாவில் ஒரு ஏக்கரா 63 சென்ட் பாக்கு தோப்பு பார்க்க வந்திருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க, இந்த 1 ஏக்கரா 63 சென்ட் பாக்கு தோப்பு மொத்தமாக ஒரு 5 ஏக்கராவாக இருக்குது. அதில் வந்து சென்ட்ரல் பகுதியில் ஒரு 1 ஏக்கரா 63 சென்ட் மட்டும் இல்லை பாக பிரிவுலாம் பண்ணியாச்சு. அதில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த 5 ஏக்கராவிலேருந்து பிரித்து தராங்க. ஆல்ரெடி அண்ணன் தம்பிக்கு பிரிச்சுட்டாங்க. அதில் பிரித்ததில் ஒரு பங்கு மட்டும் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாமே பாக்குத்தோப்பு தாங்க. சிறப்பான ஒரு பாக்குத்தோப்பு. இப்போ வந்துங்க, இப்போ நான் பார்க்க வந்த 1 ஏக்கரா 63 சென்ட்டுக்கு வந்து இதுதான் குபேர மூலையாக இருக்குது. குபேர மூலை நல்லா இருக்குது, இழுத்த மாதிரியே வந்துடுது. இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம அக்கனி மூலைக்கு ஒரே நேர் தான். லைட்டாக கிராஸாக தான் போகுது. ஏன்னா பக்கத்தில் வந்து ஊருங்க, ஊரடி தோட்டம் தான். பக்கத்தில் எல்லாம் குடியிருப்பு பகுதி, ஊரடி தோட்டம். இப்போ பார்த்திங்கன்னாங்க, இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்கனி மூலையை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. அதே மாதிரிங்க குபேர மூலையிலிருந்து நம்மளுக்கு வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க. நூல் பிடிச்ச மாதிரியே வந்துடும், எந்த கிராஸும் வராது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னாங்க, மொத்தமாக ஒரு 1300 பாக்கு பிள்ளையும் 30 தென்னம்பிள்ளை காய்ப்பு மரமும் இருக்குதுங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த தோட்டம் ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னாங்க, ஆல்ரவுண்ட் வந்து 5 ஏக்கரா முழுசுமே கம்பி வேலி தான் போட்டிருக்குது. அந்த உட்பிரிவு இருக்குது பார்த்திங்களாங்க, இந்த 5 ஏக்கரா 3ஆக பிரிச்சுருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க. அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னாங்க கம்பி வேலி போடலை. நாம் வந்து இந்த 1 ஏக்கரா 63 சென்ட் வாங்கும்போது நாம் தனியாக பிரித்து வாங்கிக்கலாம். தனியாக பிரித்து கம்பி வேலி போட்டுக்கலாம். இப்படித்தான் இருக்குது. இப்போ இந்த ஊரெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னாங்க, நான் பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கு திசையில் அமைச்சிருக்கிறேங்க. இப்போ இதுதான் வந்து நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு அக்னி மூலையாக இருக்குதுங்க. இதிலிருந்து குபேர மூலைக்கு ஒரு சின்ன கிராஸ் மட்டும்தான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னாங்க ஜலமூலைக்கு பாருங்கள், இந்த வாய்க்கால் தெரியுது பார்த்திங்களா, இந்த வாய்க்காலுக்கு லெஃப்ட் சைடுங்க. நான் வந்து இது வந்து ரைட் சைடு, இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம்தான் வந்து நான் பார்க்க வந்த காடு. இதிலிருந்து ஒரே நேர் தாங்க. அதாவது நம்ம அக்கனி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். இந்த பொலி தாங்க. இது வந்து வேற ஒருத்தர் பங்கு. 3 பங்கில் கிழக்கோட்டு பங்கும் இல்லை, மேகோட்டு பங்கும் இல்லை. நான் பார்க்க வந்தது நடுப்பங்கு. 30 மரம் காய்ப்பு மரம், தென்னை மரம், அதுவும் போக 1300 பாக்கு பிள்ளை காய்ப்பு கண்டிஷன் இல்லைங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மரத்தை எல்லாம் காட்டுறேன். இங்கே வந்து பொழுது வந்து சூரியன் வந்து கிளார் அடிக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து காய்ப்புக்கு கண்டிஷனுங்க. இப்போ தான் வந்து எல்லாம் காய்ப்பு வந்திருக்குது. இப்படித்தான் வந்து காட்டினோட அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம அக்கனி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு கிழக்கோட்டு பொலியில் போயிட்டுருக்குறேங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே ஒரு தரமான ஒரு பாக்கு புல்லை நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக. உள்ளே வந்து வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. இது கடைசி வாழை, இனிமேல் வாழை போட மாட்டாங்க. இனிமேல் வாழை போட்டால் பாக்கு பிள்ளை அமுத்திடும். இது கடைசி, இது அழிஞ்ச உடனே அப்படியே உழவு போட்டு விட்டுருவாங்க. இப்படி தான் இருக்குது அமைப்பு. தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க, ஆற்று வந்து வாரத்தில் இல்லை 5 நாளைக்கு ஒருக்கா 2.5 மணி நேரம் ஆற்று தண்ணி இருக்குது. அதாவது ஆற்று தண்ணி வந்துங்க 5 நாளைக்கு ஒருக்கா 4.5 மணி நேரம் ஆற்று தண்ணி உண்டுங்க. நான் முதல்ல சொன்னது தப்பாக சொல்லிட்டேன். 5 நாளைக்கு ஒருக்கா 4.5 மணி நேரம் ஆற்று தண்ணி இதுக்கு இருக்குது. அதுபோக ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல வந்து 3ல் 1 பங்கு தண்ணி கூட்டு இருக்குதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் கூட்டு தான்.
கூட்டணியில் தண்ணி வந்து இந்த ஏரியா வந்து பஞ்சம் இல்லாமல் தண்ணிங்க. நம்ம கிழக்கோட்டில் இப்போ இந்த காட்டுக்கு வடக்கு திசையிலையும் சரி, காட்டுக்கு கிழக்கு திசையிலையும் சரி, 2 பக்கமே பள்ளவாரிங்க, பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துலேயும் பார்த்திங்கன்னாங்க தண்ணி கிடக்குது. நம்ம வந்து காட்டை வந்து இதுதான் வந்துங்க நம்மளுக்கு ஜலமூலைங்க. பார்த்திங்கன்னாங்க இதுதான் இந்த தென்னம்பிள்ளை, இந்த கம்பி வேலி, இதுதான் ஜலமூலை. இந்த பாக்கு பிள்ளையோட இதிலிருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே நேரம் வாயு மூலை வரைக்கும் போகுது. இது வந்து கம்பி வேலி. கம்பி வேலிக்கு வடக்கு திசையில் தான் தடம் வந்து பார்த்திங்கன்னாங்க இருங்க, அது உங்களுக்கு வெளியில் போய் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். காடு வந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு வடக்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது. காடு வந்து வாஸ்துப்படி வடக்கு சரிவாக தான் அமைஞ்சிருக்குது. எல்லாமே பாக்குப்பில் வந்து நல்ல தரமான மரங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அருமையான தரமான மரம். அவங்க வந்து மொத்தமாக அண்ணந்தம்பி 3 பேரும் சேர்ந்துங்க, அவங்க 5 ஏக்கரா முழுசுக்குமே வந்து கம்பி வேலி டோட்டலாக போட்டாங்க. நாம் வந்து அந்த 1/63 பிரிக்கும்போது நாம் தனியாக வந்து சென்டர் பண்ணி பிள்ளை நாம் கம்பி வேலி போட்டுக்கலாம். அப்படித்தான் இருக்குது ஆப்ஷனு. இப்போ இது வந்து நம்மளுக்கு போக்குவரத்துக்கு சின்ன கேட்டாக விட்டுருக்குறாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த பள்ளவாரி தடங்க. இந்த பள்ளவாரி தடம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 30 அடி தடம் கூட எடுத்துக்கலாம், 50 அடி தடம் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தட வசதி இருக்குது. இப்போது இந்த வாயு மூலை சொன்னங்கள்ல, அது ஒரே நேர் தாங்க, எல்லாமே வந்து ஒரே நூல் பிடிச்ச மாதிரி. இப்போ நம்ம வந்து கம்பி வேலிக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த உள்ளே வந்து ஒரு ஸ்டீல் பைப் நிற்கிது பாருங்கள். இந்த பைப்பு தான் வந்து அத்து. இந்த பைப்பிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெற்கு திசையில் இந்த வரப்பு தெரியுது பாருங்க, கேப்பு அப்படியே நேருங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ வராது. காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் அருமையான முறையில் நல்ல ஒரு ஏக்கரா 63 சென்ட்டுக்கு உண்டான நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு அருமையான காடுங்க. அந்த கிணறு சொன்னங்க இல்லைங்க, அந்த கிணறு பார்த்திங்கன்னாங்க இந்த பள்ளவாரியில் இதுதாங்க பள்ளம். இந்த பள்ளவாரி வரமும் ஒரு கிணறு. இந்த கிணத்துல வந்து 2 மோட்டர் வச்சு, இது ஒரு மோட்ரு, இது ஒரு மோட்ரு, இப்படி வச்சு தண்ணி இறச்சிக்கிறாங்க. தண்ணி மூயாது. என்ன காரணம் கேட்டால் உங்களுக்கு முழுசாக காட்டிடுறேன் பாருங்கள். இதை நம்ம மேலேருந்து பார்த்த பள்ளம். 2 மோட்டர் வச்சு ஜம்முன்னு தண்ணி இழுத்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த பள்ளத்திலிருந்து பாருங்கள், இதுதான் பள்ளம். பள்ளத்துலேருந்து அப்படியே நேரடியாக வந்து பாருங்கள் இந்த கிணத்துக்கு தண்ணி வர மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு தண்ணி குறைபாடுகள் இல்லை. இப்போ இந்த சித்திரை மாதம் ஃபுல் ட்ரையும் மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் தண்ணி காட்டுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துக்குங்க. இதுதான் தண்ணி சௌகரியங்க, இந்த தோட்டத்தினுடைய சிறப்பு. 2வது இது போக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆற்று தண்ணி இருக்குதுங்க. இப்படி தான் வந்து இந்த காட்டுக்கு தண்ணி சௌகரியம். மெம்மாரியே வடி புளிஞ்சு கிடக்குது தண்ணி. தண்ணிக்கு எந்த குறைவும் இல்லை. இந்த மாதிரி இருக்குது சிறப்பான ஒரு பாக்கு தோட்டம். இந்த தடம் வந்துங்க பள்ளவாரி தடம். இப்போ என்னென்னா இந்த தடத்தை வந்து யாரும் வந்து அழிக்க முடியாது, யாரும் தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாட முடியாது. இது பள்ளவாரிக்கு சொந்தமான தடம். அதனால் இது வந்துங்க இந்த பள்ளத்துக்கு உண்டான புறம்போக்கு தடங்க. இந்த தடம் வந்து அப்படியே ஊருக்குள்ளேயும் போகுதுங்க. அந்த பக்கம் நம்ம காட்டை ஒட்டி, நான் பார்க்க வந்த காட்டை ஒட்டி தெற்கு திசையில் ஊர், அந்த ஊருக்கும் இந்த தடம் போகுது. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தோட்டத்துக்கும் இதான் தடங்க. பள்ளவாரி தடத்தை வந்து ரெக்கார்டுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் விவசாய பூமிக்கு தடத்தை வந்து யாரும் தடுக்க முடியாதுங்க. இதில் வந்து இப்போ அவங்களுடைய உபயோகத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நாம் பார்த்து பண்ணுனா இதில் 30 அடி இல்லை 40 அடி கூட இதில் தடம் போட்டுக்கலாம். இது எல்லாமே பள்ளத்துக்கு சேர்ந்த புறம்போக்கு தடங்க.
அதனால் இது யாரும் வந்து ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த பகுதியில் இருக்கிற காடு தோட்டத்துக்காரருக்கு மட்டும் இது பாத்தியமானதாக இருக்குது. இப்படி தான் வந்து இந்த தடம் அமைஞ்சிருக்குதுங்க. நான் இதுலேயே போய் உங்களுக்கு தார் ரோட்டை காட்டிடுறேன். விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த ஆற்று தண்ணி இந்த பள்ளத்து தண்ணி வசதி கொண்ட இந்த ஒரு ஏக்கர் 63 சென்ட், ஒரு ஏக்கர் வந்து 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு ஏக்கர் 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தார் ரோட்டில் இருந்துங்க இந்த தடத்தில் ஒரு 300 to 400 அடி தூரம் போனால் நாம் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருந்த காடுங்க. இவ்வளோ தூரம் வந்து அமைஞ்சிருக்குது. காட்டுக்கு வடக்கு திசையில் தான் இந்த பள்ளம் போகுது. இதெல்லாமே இந்த பள்ளவாரி தாங்க, பள்ளம் போகுது. தார் ரோடு வந்து இன்னும் வந்தாச்சு, நான் காட்டுறேன். இந்த பள்ளம் போகுதுங்கள வடக்கு திசையில், அதனோட பாலம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பாலத்துக்கு மேலே தான் தார் ரோடு. நாம் இப்படி வந்து கிராஸாக போய் ரோடு அடிக்கிறோம். இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது இந்த தடம். இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். இந்த ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க. தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சம் இல்லாத ஏரியா. இப்போவே ட்ரை சீசன் தான். ட்ரை சீசனில் எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குதுங்கிறத பார்த்தீங்க. இந்த பகுதி முழுசும் பார்த்திங்கன்னாங்க எல்லாமே பாக்கு தோப்பு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து காப்புக்கு வர கண்டிஷனில் இருக்கிற பாக்கு தோப்பு, பக்கத்து காடு. இது வந்து தார் ரோடு. தார் ரோட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க எல்லாம் வாழைத்தோப்பு. இப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்குது. மேற்கொண்டு இந்த நிலம் பிடிச்சிருந்தா யோசிக்கவே வேண்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அருமையான ஒரு பாக்குத்தோப்பு, நல்ல வருமானத்தோட. மேற்கொண்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக யோசிக்க வேண்டாங்க, ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.